ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்ஃபெக்ஷியஸ் ஸ்கின் டிசீசஸ் பார்த்துட்டு வருவோம். சர்ஜரி டாப்பிக்கில் இப்போ பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இது மூணுமே இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடியது. பாக்டீரியாவும் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும், வைரஸும் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும், ஃபங்கஸும் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறது என்ன வகையான இன்ஃபெக்ஷன் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சை. ஃபங்கஸ்ங்கிறது பூஞ்சைன்னு நமக்கு தெரியும். இந்த பூஞ்சை வந்து எல்லா டீனியாவுமே டீனியாவுமே பூஞ்சை தான். இதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் டெர்மட்டோஃபைட்டோசிஸ்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டெர்மா அப்படிங்கிறது வந்து ஸ்கின்னை குறிக்குது, ஃபைட்டோசிஸ்ங்கிறது பிளான்ட்ஸை குறிக்குது. சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் ஒன்லி அஃபெக்டட். ஃபைட்டோசிஸ் வந்து பிளான்ஸ் குறிக்குது, டெர்மாங்கிறது ஸ்கின்னு குறிக்குது. இதில் பார்த்திங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் ஒன்லி அஃபெக்டட். இந்த டெர்மட்டோஃபைட்டோசிஸில் சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் மட்டும்தான் அஃபெக்டடாக இருக்கும். ஃபைட்டோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டெர்மா வந்து ஸ்கின்னு குறிக்குது, ஃபைட்டோசிஸ்ங்கிறது பிளான்ஸ் குறிக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை ஆல்டர்னேட் எஃபெக்ட் இருக்கும். இதில் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் ஒன்லி அஃபெக்டட். இதில் வந்து சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக இருக்க ஸ்கின் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். டீனியா வர்சிகுலருங்கிறது சொல்லக்கூடியது வந்து தேமல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டீனியா வர்சிகுலருங்கிறது என்னது? தேமல். ஒன்லி ஸ்கின் இஸ் அஃபெக்டட். டீனியா வர்சிகுலருங்கிறது தேமல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெர்மட்டோஃபைட்டோசிஸ்ங்கிறது ஸ்கின்னு, ஃபைட்டோசிஸ்ங்கிறது பிளான்ட்ஸு. ஸோ வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை பிளான்ட்ஸ் ஆன் த ஸ்கின் இஸ் டெர்மட்டோஃபைட்டோசிஸ். இதில் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் அஃபெக்ட் ஆகிருக்கும். டீனியா வர்சிகுலருங்கிறது தேமலை குறிக்குது. ஒன்லி ஸ்கின். இதில் வந்து டீனியா வர்சிகுலர் ஸ்கின்னு மட்டும் தான் அஃபெக்டட் ஆகிருக்கு. ஹேரு, நெயில்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது. டெர்மட்டோமைக்கோசிஸ்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த டெர்மட்டோமைக்கோசிஸில் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் ஸ்கின் ரெண்டுமே எஃபெக்ட் ஆகிருக்கும். எந்த ரெண்டு அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மட்டோமைக்கோசிஸில் சூப்பர்ஃபிஷியலான ஸ்கின், டீப் ஸ்கின் ரெண்டுமே டெர்மட்டோஃபைட்டோசிஸ் பிளான்ஸ் மூலமாக வந்துச்சுன்னா சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். பட் மைக்கோசிஸ் அந்த ஃபங்கையால் அஃபெக்ட் ஆச்சுன்னா சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் ஸ்கின் போத் ஆர் அஃபெக்டட். தீனியாஸ், ஆக்னோமைக்கோசிஸ், பிளாஸ்டோமைக்கோசிஸ் எல்லாமே அஃபெக்டடாக இருக்குது இதில். அதாவது டீனியாஸ், இதில் பார்த்திங்கன்னா டீனியாஸ், அப்புறம் ஆக்டினோமைக்கோசிஸ், அப்புறம் பிளாஸ்டோமைக்கோசிஸ் எல்லாமே அஃபெக்டடாக இருக்குது. சூப்பர்ஃபிஷியல், டீப் ஸ்கின் ரெண்டுமே அஃபெக்டடாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா டீனியாஸ் ஸ்பெசிஃபிக்காக அஃபெக்டடாக, டெர்மட்டோமைக்கோசிஸ்னால் ஃபங்கஸால் அஃபெக்ட் ஆனது. டீனியாஸ், ஆக்னோமைக்கோசிஸ், பிளாஸ்டோமைக்கோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்னோமைசைட்ஸ்னு ஒரு ஃபங்கஸால் அஃபெக்ட், பிளாஸ்டோமைசைட்ஸ்னு ஒரு ஃபங்கஸால் அஃபெக்ட் ஆகுது. டீனியாஸ் அதுக்கு டெர்மட்டோஃபைட்டோசிஸ், டீனியா வர்சிகுலருங்கிற டிசீஸ். இதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா டெர்மட்டோமைக்கோசிஸால் வர்க்க டிசீஸ்லாம் டீனியாஸ், ஆக்னோமைக்கோசிஸ், பிளாஸ்டோமைக்கோசிஸ்ங்கிற டிசீசஸ்ஸு. ஃபங்கை ஆர் கால்டு வெஜிடபிள் பேரசைட். ஃபங்கை என்னன்னு சொல்கிறோம், நம்ம வெஜிடபிள் பேரசைட்டுன்னு சொல்கிறோம். இன் ஹியூமன்ஸ் ஃபங்கை அஃபெக்டட் ரீஜியன்ஸ். ஃபங்கை என்னன்னு சொல்கிறோம், ஃபங்கை ஆர் கால்டு வெஜிடபிள் பேரசைட்ஸ். ஒரு வெஜிடபிள்லேருந்து வரக்கூடிய பேரசைட் தான் அந்த ஃபங்கை. இன் ஹியூமன்ஸ் ஃபங்கை அஃபெக்டட் ரீஜியன்ஸ். ஹியூமன்ஸில் மோஸ்ட்டாக ஃபங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரீஜியன்ஸ்லாம் என்ன பார்த்திங்கன்னா ஸ்கின். அது வந்து சூப்பர்ஃபிஷியலாகவும் டீப்பாகவும் அஃபெக்ட் ஆகும். மேலோட்டமாகவும் அஃபெக்ட் ஆகிருக்கும், டீப்பாகவும் அஃபெக்ட் ஆகும். ஸ்கின்னில், அப்புறம் ஹேரில் அஃபெக்ட் ஆகும், அப்புறம் நெயிலில் அஃபெக்ட் ஆகும். ஸ்கின்னு சூப்பர்ஃபிஷியலாகவும் மேலோட்டமாகவும் டீப்பாகவும் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் சூப்பர்ஃபிஷியலாகவும் டீப்பாகவும் அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் ஹேர், நெயிலும் அஃபெக்ட் ஆகுது. ஹேர்ஸும் அஃபெக்ட் ஆகுது, நமக்கு நெயில்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது, ஸ்கின் அஃபெக்ட் ஆகுது. அப்புறம்
ஹேர் எஃபெக்ட் ஆகுது, நெயில்ஸ் எஃபெக்ட் ஆகுது. ஸ்கின்னு, ஹேரு, நெயில்ஸ் இது எல்லாமே எஃபெக்ட் ஆகுது. இதுலன்னு பார்த்திங்கன்னா இந்த சொல்லக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னு. நெக்ஸ்ட் இப்போ டீனியா இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீப்பாக பார்க்கலாம். டீனியா இன்ஃபெக்ஷன்ஸுங்கிறது படர்தாமரை, அதாவது ரிங்வார்ம் மூலமாக வரக்கூடியது. ரிங்வார்ம்ங்கிறது டெர்மட்டோஃபைட்டோசிஸ், அதாவது ஒரு பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கின் இன்ஃபெக்ஷன். அது ஒரு பிளான்ட் வெஜிடபிள்லேருந்து க்ரோ ஆகிற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது இப்போ டீனியா இன்ஃபெக்ஷன்ங்கிறது படர்தாமரை படர்ந்து ஒரு டிசீஸ் வருது நமக்கு ரிங்வார்ம்னால. காரில் கேப் போட்டுட்டு போகிறான் கேனையன். காருக்குள்ளே எதுக்குங்க கேப் போட்டு போகணும்? ஆனால் காரில் கேப் போட்டு போகிறான் கேனையன் அப்படிங்கிறத இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கலாம். காருங்கிறது டீனியா கேபிட்டஸை குறிக்குது. நெக்ஸ்ட்டு அது எந்த ஏரியாவில் என்ன டைப் ஆஃப் டீனியா, அது என்ன ஏரியாவை இன்வால்வ் பண்ணுது, அப்புறம் அதோட காஸ்டியூம், அப்புறம் அதோட காஸ்டியூம் ஆர்கனிசம் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன டீனியா, அதில் எந்த ஏரியா இன்வால்வ் ஆகுது, அப்புறம் அதோட காஸ்டியூம் ஆர்கனிசம் என்ன இவ்வளவும் பார்க்கலாம். இப்போ டீனியா கார்லங்கிறது டீனியா கேபிட்டஸை குறிக்குது. காரில் கேப்புங்கிறது டீனியா கார்பரஸை குறிக்குது. போட்டுட்டு போகிறான் கேனையங்கிறது வந்து க்ரூரிஸை குறிக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த கேனையனுக்கு கை கால் இருக்குது, அந்த கை காலில் நகம் இருக்குது, அந்த நகத்தை சுற்றி தேமல் இருக்குது. ஓகேவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, காரில் கேப் போட்டு போகிறான் கேனையன், அவனுக்கு கை கால் இருக்குது, கையில் நகம் இருக்குது, நகத்தில் தேமல் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனியா கேப் அப்படின்னாலே ஹெட்டில் தான் போடுவாங்க. ஸோ ஸ்கேப் ஹெட்டில் இருக்கும். இதோட காஸ்டியூம் ஆர்கனிசம் பார்த்திங்கன்னா மைக்கோபாக்டீரியம் கேனஸ், வந்து மென்டோகிராஃபைட்ஸ், அப்புறம் டீனியா ரூப்ரம், அப்புறம் டி கார்பரஸ் அப்படின்னு கன்சிடர் ஆஸ் இந்த டீனியா கார்பரஸும் டீனியா கார்பரஸும் டீனியா க்ரூரிஸும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். டீனியா கார்பரஸ் டீனியா க்ரூரிஸை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். இந்த டீனியா க்ரூரிஸை வந்து நம்ம கக்கூஸ் பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க டீனியா க்ரூரிஸை? கக்கூஸ் பத்து அப்படின்னு சொல்கிறாங்க. டீனியா கார்பரஸ் வந்து நமக்கு பாடி ஃபுல்லாக வருது. கார்பம் அப்படின்னா பாடியை குறிக்கும். பாடி ஃபுல்லாக நமக்கு காசு ஆகுது. இது சேமாக கன்சிடர் பண்ணுங்கள். க்ரூரிஸ் கக்கூஸ் பத்துன்னு சொல்லி கக்கூஸ் போகிற இடத்துல வந்துருக்கும். க்ராயின், நினைத்தை, ஹிப் ரீஜியன், அரை, இடுக்கு, அங்கெல்லாம் வந்து காசாயிருக்கும். இதுக்கு இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டீனியா கார்பரேஷன் சொல்லப்படுறது பாடி, கார்பங்கிறது பாடியை குறிக்கும். டீனியா க்ரூரஸுங்கிறது கக்கூஸ் பத்துன்னு சொல்லுவாங்க. இது க்ராயின், இனத்தை, ஹிப் ரீஜியன், அரை, இடுக்குலலாம் வந்து நமக்கு தொடை இடுக்கு, இடை இடுக்குலாம் அங்கெல்லாம் நமக்கு காசாயிருக்கும். தென் கேனஸ், டீனியா ரூப்ரம் சொல்லப்படுறது பாடியில் காசாயிருக்கும். எப்டெமோஃபைட்டும் ஃப்ளோக்கஸம், டீனியா ரூப்ரம் இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக இருக்குது. இதை பார்த்தா ரிப்பீட்டடாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோக்கஸம், டீனியா ரூப்ரம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கார்பரஸ்னால் கேனஸ்னாலே ரூப்ரம் வந்து கேனஸ் ரூப்ரம் வந்து ருப்ரம் வந்து மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே வந்து காசு பண்ணுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனியா மேனம்ங்கிறது ஹேண்டில் இருக்கும்.
பீட்டஸ்ங்கிறது ஃபுட் நமக்கு தெரியும். ஃபுட்டில் வந்துச்சுன்னா அது சீற்றுப்பண்ண குறிக்குது. டீனியா அங்கோங்கிறது நெயில் நகசத்தையை குறிக்குது. டீனியா மேனம்ங்கிறது ஹேண்டில் வருது. ஈ ஃப்ளக்கோசம் குறிக்குது. டீனியா ருப்ரம் குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். காஸ்டிவ் ஆர்கனிசம் வந்து டீனியா பீடஸ் ஈ ஃப்ளக்கோசம் ஈ மெட்டகிராஃபைட்ஸ் டி ருப்ரம். அப்புறம் டீனியா அங்கோங்கிறது நெயில் நகசத்தை நகத்தில் வரக்கூடியது. ட்ரைகோஃபைட்டோன் ருப்ரம் சொல்கிறாங்க. டீனியா வர்சிகோலார் நெயில் நகசத்தை நகத்தில் வரக்கூடிய ட்ரைகோஃபைட்டோன் ருப்ரம் சொல்கிறாங்க. டீனியா வர்சிகோலாருங்கிறது நெயில் நகசத்தை சொல்கிறாங்க. டீனியா வர்சிகோலாருங்கிறது டீனியா வர்சிகோலாருங்கிறது தேமலை குறிக்குது. தேமல்ங்கிறது மலசேசியா ஃபர்ஃபர் குறிக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டீனியா வர்சிகோலார் எதை குறிக்குது? தேமல் மலசேசியா ஃபர்ஃபரை குறிக்குது. டீனியா பார்பி, டீனியா ஃப்ளாவர்ஸ் அப்படிலாம் இருக்குது. டீனியா ஸ்கொலினி அப்படிலாம் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா EPS CM எபிடெர்மோ க்ரூரஸ் எபிடெர்மோ க்ரூரஸ் மேனஸ் EPSன்னு ஒரு CM இருந்தார். பிஎம்மாக ஆசைப்படுறாரு. EPSன்னு ஒரு CM இருந்தார், அவர் பிஎம்மாக ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீனியா பார்பே காஸ் பண்ணுறது டீனியா ருப்ரம் தான். இந்த டீனியா ஃப்ளாவர்ஸை காஸ் பண்ணுறது வந்து டீனியா ஸ்கொலினி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த EPS CMல எபிடெர்மோஃபைட்ஸ் வந்து ஈன்னு இருக்கிறதெல்லாம் ஈன்னு போடுறதெல்லாம் எதில் க்ரூரஸும் மேனம்லையும் எபிடெர்மோஃப்ளக்கோசம் இருக்கும். அதே மாதிரி பீடஸ்லையும் எபிடெர்மோஃப்ளக்கோசம் இருக்கும். ஸோ CM PM இதுலேயும் நமக்கு க்ரூரஸ் மேனஸ் பீடஸ்லாம் வந்து ஸோ பிஎம் பொசிஷன் வந்து நமக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. பிஎம் பொசிஷன் நமக்கு வந்து வெரி க்ரூஷியலாக இருக்கனால க்ரூரஸ். ஸோ எபிடெர்மோ இதிலலாம் வரும் CM மேனம் க்ரூரஸ் மேனம் பீடஸ் இதில் எல்லாத்துலேயும் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாத அப்படின்னு சொல்கிறாங்க. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதுன்னு சொன்னாங்கன்னா, மொட்டை தலை அப்படிங்கிறது கேபிட்டஸை குறிக்குது. முழங்காலுங்கிறது பீடஸை குறிக்குது. முடிச்சு போடாத முடிச்சு போடாதங்கிறது மென்டாகிராஃபியை குறிக்குது. முழங்காலுங்கிறது பீடஸை குறிக்குது. முடிச்சு போடாதங்கிறது மென்டாகிராஃபிஸை குறிக்குது. ஸோ கேபிட்டஸும் பீடஸும் பார்த்திங்கன்னா மென்டாகிராஃபைட்ஸ். ஸோ இது ஈயில் எதுக்கு வரும்? அதுவும் ஈயில் மென்டாகிராஃபைட்ஸ் எப்போ வரும்னு ஒரு டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 3 இருக்குது. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும். மொட்டை தலைக்கும் கேபிட்டஸ்க்கும் பீடஸ்க்கும் மென்டாகிராஃபைட்ஸ் வரும் நமக்கு. மிச்சம் CM க்ரூரஸ் மேனம் பீடஸ் இதுக்கெலாம் வந்து நமக்கு எபிடெர்மோஃபைட்டான் ஃப்ளோக்கோலம் வரும். ஃப்ளோக்கோசம் வரும். மிச்சம் ரெண்டுத்துக்கும் எபிடெர்மோ தான், பட் வந்து மென்டாகிராஃபைட்ஸ் வருது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சீன் ஹைலி இந்தியன் நெக்ஸ்ட் டு சொரியாசிஸ் அண்ட் எக்ஸிமா. இப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு. டீனியா பார்பே வந்து டீனியா ருப்ரம் காஸ் பண்ணுது. டீனியா ஃப்ளேவர்ஸ் வந்து டீனியா ஸ்கொலினி காஸ் பண்ணுது.
காஸ் பண்ணுது. சீன் ஹைலி இன் இந்தியா. நெக்ஸ்ட் சொரியாசிஸ் அண்ட் எக்ஸிமா. சீன் ஹைலி இந்தியா. நெக்ஸ்ட் சொரியாசிஸ் அண்ட் எக்ஸிமா. என்னது சீன் ஹைலினா இந்த டீனியா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து இந்தியாவில் அதிகமாக பார்க்க முடியும். சொரியாசிஸ்க்கும் எக்ஸிமுக்கும் அடுத்ததாக நம்ம சொரியாசிஸ்க்கும் எக்ஸிமுக்கும் அடுத்ததாக அதிகமாக இந்த இந்தியாவில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த டீனியா இன்ஃபெக்ஷன்ஸ் தான். டீனியா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சொரியாசிஸ் அண்ட் எக்ஸிமாவுக்கு அடுத்ததாக நம்ம இந்த டீனியா இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அதிகமாக பார்க்க முடியும். சொரியாசிஸ்க்கும் எக்ஸிமாவுக்கும் அடுத்ததாக டீனியாவில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. இந்தியா நெக்ஸ்ட்டு சொரியாசிஸ் அண்ட் எக்ஸிமாவுக்கு அடுத்து சொரியாசிஸ்க்கும் எக்ஸிமா அடுத்ததாக இந்த டீனியா இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். டீனியா வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கும். எபிடெர்மோஃபைட்டான், ட்ரைகோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம்னு. இது வந்து மெட்டுன்னு சொல்லலாம். இல்லை டீனியா இன்ஃபெக்ஷன் 3 டைப்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு டீமாக இருப்பாங்க. 3 டைப்ஸ் இருக்கக்கூடிய டீம் தான் இந்த டீனியா இன்ஃபெக்ஷன். 3 டைப்ஸ் இருக்கக்கூடிய டீம். அந்த டீம்ங்கிறதுல வந்து 3 வந்து ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம். ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம். ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான். இதுதான் நம்ம பார்த்தோம். எபிடெர்மோஃபைட்டானுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து எபிடெர்மோஃபைட்டான் மோஸ்ட்டாக வந்து ஸ்கின் ஹேரை தான் அஃபெக்ட் பண்ணும். எபிடெர்மிஸ் அப்படின்னு மேலோட்டமாக இருக்கக்கூடியது. இதுதான் மேலோட்டமாக இருக்கும். நெயில் மட்டும் இருக்காது. ஸ்கின்னையும் ஸ்கின்னையும் எபிடெர்மோ மேலே இருக்குது. ஸோ தலையில் என்ன இருக்கும் மேலே ஸ்கின்னும் அதுலேருந்து வரக்கூடிய ஹேர் அஃபெக்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எபிடெர்மோஃபைட்டான் இருக்கக்கூடியது என்னது எபிடெர்மோஃபைட்டான் மென்டோகிராஃபைட்ஸ், எபிடெர்மோஃபைட்டான் ப்ளோகோசம்னு 2 இருக்குது. எபிடெர்மோஃபைட்டான் ட்ரைகோஃபைட்டானில் ஸ்கின்னு, ஹேரு, நெயில் இதெல்லாமே அஃபெக்டடாக இருக்கும். ட்ரைகோஃபைட்டானில் எதெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ட்ரைகோஃபைட்டானில் ஸ்கின் அஃபெக்டடாக இருக்கும். தலையில் இருக்க ஸ்கின்னு, அதில் இருக்கக்கூடிய ஹேரு, தலையில் இருக்கக்கூடிய ட்ரைகோஃபைட்டானில் வந்து ஸ்கின்னு, தலையில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு, அதில் வரக்கூடிய ஹேரு, நெயில் 3மே ட்ரைகோ அப்படின்னா 3மே எஃபெக்ட் ஆகிருக்கக்கூடியது. ஸோ 3 ஏரியாஸுமே அஃபெக்டடாக இருக்கும். ஸ்கின், ஹேரு, நெயில். இது வந்து ட்ரைகோஃபைட்டான் குரூப்ரம் எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் மைக்ரோஸ்போரம். என்னது மைக்ரோஸ்போரம்லேயும் அதே மாதிரி எபிடெர்மோஃபைட்டான் எப்படி ஸ்கின்னும் ஹேரும் இருக்கும், அதே மாதிரி கடைசிலையும் ஸ்கின்னும் ஹேர் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெயில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஆனால் இந்த மைக்ரோஸ்போரம்ல மோஸ்ட்டாக மைக்ரோவாக இருக்கனால இது ரொம்ப மைக்ரோவாக நம்ம பார்க்க முடியும். நெயில்ஸ் மட்டும் பார்க்க முடியும். ஸ்கின்னும் மைக்ரோவாக நெயில்ஸ் அதை விட ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த ஹேர் சின்ன இடத்துலேருந்து க்ரோத் இருக்குது. ரொம்ப மெலிசாக இருக்குது ஹேர் கம்பேர்ட் டு ஸ்கின் அண்ட் நெயில்ஸ். ஸோ வந்து மைக்ரோஸ்போரம் பார்த்திங்கன்னா ஹேர் தான் மோஸ்ட் காமன்லி அஃபெக்டட். எக்ஸாம்பிள் மைக்ரோஸ்போரம் கேனஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கேனஸ்னால் என்னது? மைக்ரோஸ்போரம் கேனஸ் ஒரு கேனிய, அதுதான் நம்ம மைக்ரோஸ்போரம் கேனஸ்னு சொல்கிறோம். மைக்ரோஸ்போரம் கேனஸ். இதில் வந்து ஹைலி கண்டேஜியஸான டிசீஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து ஹைலி கண்டேஜியஸ், மெட்ராஸை கண்டேஜியஸ், அதெல்லாம் ஹைலி கண்டேஜியஸ். கொரோனா மெட்ராஸை தான் பட் கண்டேஜியஸ் பரவும், ஆனால் ஹைலி கண்டேஜியஸ் இல்லை அப்படிங்கிறது இந்த டீனியா இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைகோஃபைட்டான்
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகோஃபைட்டான் ரூப்ரம் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகோஃபைட்டான் ரூப்ரம்னு சொல்லக்கூடியது. இது என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரைகோஃபைட்டான் ரூப்ரம் வந்து காமன் காஸ்டிவ் ஆர்கனிசம். இப்போ ட்ரைகோஃபைட்டான் ரூப்ரம் தான் டி ரூப்ரம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா எல்லா விதமான டீனியா இன்ஃபெக்ஷனையும் ட்ரைகோஃபைட்டான் ரூப்ரம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ காமன் காஸ்டிவ் ஆர்கனிசம் ஃபார் ஆல் டைப் ஆஃப் டீனியா. ஸோ ஹியூமிடிட்டி, ஸ்வெட்டிங், ஒரு ஈரப்பதமும் வேர்வையும் இருந்துச்சு. ஈரப்பதமும் வேர்வையும் ஸ்கின் ப்ரெசன்டேஷனாக அங்கே ஆப்வியஸ்லி ஈரப்பதம் எப்போ இருக்கும், ஸ்வெட்டான இருக்கும், அங்கே வந்து டீனியா பாஸ் ஆகும். டீனியா இன்ஃபெக்ஷன் காமன் சவுத் இந்தியா. டீனியா இன்ஃபெக்ஷன் எங்கே நம்ம காமனாக பார்க்கும்போது சவுத் இந்தியாவில் தான் நம்ம பார்க்க முடியும். நார்த் இந்தியாவில் அவ்வளோ ஒரு ஹியூமிடிட்டி இருக்காது, ஒரு வெயில் அடிக்காது, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும்னா சவுத் இந்தியாவில் டீனியா இன்ஃபெக்ஷன் பார்க்க முடியும். டீனியாஸ் ஆர் கண்டீஜியஸ் டிசீசஸ், டெர்மட்டோஃபைட்டோசிஸ், எக்ஸாம்பிள் தேமல். டீனியாஸ் வந்து ஒரு ஆர் கண்டீஜியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டீஜியஸ் டிசீசஸ்னால் என்ன? காமன் சவுத் இந்தியா. டீனியா வந்து காஸ் ஆஃப் டீனியா ஸ்வெட்டிங் இருக்கும். டீனியா இன்ஃபெக்ஷன் காமன் சவுத் இந்தியா. டீனியா இன்ஃபெக்ஷன் வந்து டீனியா இன்ஃபெக்ஷன் வந்து மோஸ்ட்டாக காமனாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் தான் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகுது டீனியா இன்ஃபெக்ஷன். காமன் டீனியா இன்ஃபெக்ஷன் காமன் சவுத் இந்தியா. ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் இன் ஸ்கின், இதுதான் வந்து டீனியாவை காஸ் பண்ணுது. டீனியா வந்து ஸ்வெட்டிங் காஸ் பண்ணுது. டீனியா இன்ஃபெக்ஷன் காமன் சவுத் இந்தியா. டீனியா இன்ஃபெக்ஷன் காமன் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் ஸ்கின்னு காஸ் ஆகுது. இதுதான் நமக்கு ஹியூமிடிட்டி தான் ஸ்வெட்டிங் காஸ் பண்ணுது, ஈரப்பதத்தை காஸ் பண்ணுது ஸ்கின்னில். இந்த ஹியூமிடிட்டி ஸ்வெட்டிங் வந்து நமக்கு என்ன இன்டர்ன் காஸ் பண்ணுது, நமக்கு டீனியா காஸ் பண்ணுது. டீனியா இன்ஃபெக்ஷன் சவுத் இந்தியாவில் காமன். டீனியா வந்து ஒரு கண்டீஜியஸ் டிசீஸ், ஒருத்தர்கிட்ட ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக பரவும். கண்டீஜியஸ் டிசீஸ் டெர்மட்டோஃபைட்டோசிஸ்னால வரக்கூடியது. இது வந்து தேமல்னு நம்ம சொல்கிறோம். மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா டோன்ட் வேர் ஆல்ரெடி யூஸ்டு ட்ரெஸ் வித்தவுட் வாஷிங். ட்ரெஸ் கழட்டிட்டு சிறிது நேரம் கழித்து அதே ட்ரெஸ் போடக்கூடாது. ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டின பிறகு திருப்பி அதே ட்ரெஸ்ஸை போடுங்க. ஏன்னா அந்த ஸ்வெட்டில் ஈரப்பதத்தில் அங்கெல்லாம் நிறைய க்ரோ இருக்கும். ஸோ துவைச்சி தான் போடணும், துவைக்காமல் போடணும். ஆஃப்டர் பாத் அண்ட் வைல் ஸ்வெட்டிங் வைப் அவுட் கிளியர்லி, நல்லா துடைக்கணும். குளிச்ச பிறகு துடைச்சிட்டு தான் ட்ரெஸ் போடணும்னு ஈரப்பதம் இருக்கும். அதோட ஸ்வெட் ஆனாலும் நல்லா குளிச்சுட்டு துடைச்சிட்டு தான் ட்ரெஸ் போடணும். வைப் அவுட் என்ன ஸ்வெட்டிங் இருந்தாலும் நல்லா துடைச்சிட்டு யூஸ் பண்ணணும். ஒருத்தவங்க ட்ரெஸ் இன்னொருத்தவங்க ட்ரெஸ் போடக்கூடாது. டவல், இன்னர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டவல், இன்னர்ஸ் அதெல்லாம் நல்லா காய வைக்கணும். ட்ரை டவல் நல்லா காய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஃபார் டீனியா. டீனியாவுக்கு இருக்கக்கூடிய நம்ம ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஃபார் டீனியாஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஃபார் டீனியாஸ் பார்க்கலாம். ஸோ 1 st feature for teenage is பார்க்கலாம். 1 st feature for teenage is that teenage infection is common in South India. Teenage infection 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 common in South India. So special features for teenage பார்க்கலாம்.
ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஃபார் டீனேஜ் என்னென்னா, டீனேஜ் எதுலலாம் காசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீனேஜ் எதுலலாம் ஸ்பெஷலாக காசு ஆகுது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஃபார் டீனேஜ் பார்த்தோன்னா, ஹைப்பர் பிக்மெண்டட் பேட்சஸ், ரவுண்ட். டீனேஜோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஹைப்பர் பிக்மெண்டட் பேட்சஸ் இருக்கும். ரொம்பவே கருப்பாக நிறத்துடைய பேட்சஸ் இருக்கும். அது ரவுண்டாக காயின் ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா ரிங்கின் ஷேப்பில் இருக்கலாம். எக்ஸப்ட் டீனியா வெர்சிகோலரை தவிர்த்து டீனியாஸ் மோஸ்ட்டாக அது ரவுண்டு காயின் ரிங்கு ஷேப்பில் தான் இருக்கும். ஹைப்பர் பிக்மெண்டட் பேட்சஸாக இருக்கும். ப்ராமினென்ட் பார்டர்ஸ், அதோட பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ப்ரெசென்ட் இன் ஏர்லி டீனியர்ஸ், ஆரம்ப கட்டத்தில் தான் ப்ராமினென்ட் பார்டர்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்கின்னோட ஸ்கின்னாக மர்ஜ் ஆயிடும். சென்ட்ரல் கிளியரிங், சென்ட்ரல் ஆப்சென்ட் இன் லேட்டர் ஸ்டேஜ் டீனியா. ஏர்லியில் எப்படி இருக்கும், லேட்டர் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா போக போக ஸ்கின் மாறிடும். ஃபர்ஸ்ட்டு தான் ப்ராமினெண்ட்டாக பார்டர்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து போக போக ஸ்கின்னாகவே மாறிடும். சென்ட்ரல் கிளியரிங் வந்து சென்ட்ரல் கிளியரிங்கும் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். ப்ராமினென்ட் பார்டர்ஸும் சென்ட்ரல் கிளியரும் ஸ்டார்டிங்கில் இருக்கும். அப்புறம் போக போக நார்மல் ஸ்கின் ஆகிடும். லேட்டர் ஸ்டேஜஸ் டீனியாலாம் இருக்காது. ரெண்டுமே ப்ராமினென்ட் பார்டரும் சென்ட்ரல் கிளியரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இந்த பார்டர்ஸ் திருப்பி வரைஞ்ச மாதிரி இருக்கும். பட் தேர் இஸ் நோ எலிவேஷன். பார்டர்ஸ் திருப்பி வரைஞ்ச மாதிரி இருக்கும். பட் பார்டர்ஸ் வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும் பார்டர்ஸ். ஆனால் அங்கே வந்து ஒரு எலிவேஷன் இருக்காது, ஆனால் பார்டர்ஸ் இருக்கும். பார்டர்ஸ் இருக்கும், பட் வந்து பார்டர்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ஒரு எலிவேஷன், ஒரு தூக்குனாப்பில் ஒரு எலிவேஷன்ஸ் கிடையாது. பட் பார்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் அங்கே வந்து நம்ம நல்ல எலிவேஷன்ஸ் பார்க்க முடியாது. பார்டர்ஸ் இருக்கும், பட் அங்கே வந்து எலிவேஷன், பட் தெர் இஸ் நோ எலிவேஷன் இருக்காது. பார்டர்ஸ் இருக்கும், பட் அங்கே ஒரு எலிவேஷன் இருக்காது. பார்டர்ஸ் இருக்கும், பார்டர்ஸ் மோஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் அங்கே எலிவேஷன் இருக்காது. பார்டர்ஸ் இருக்கும், ஆனால் அங்கே ஒரு எலிவேஷன் இருக்காது. சிவியர் இச்சிங் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரொம்பவே அரிப்பு இருக்கும். இட் மே டர்ன் டு எக்ஸிமா. ஒரு பயங்கரமான இச்சிங் இருக்கும். அரிப்பு அப்படி ஒரு அரிப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சிவியர் இச்சிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் மே டர்ன் டு எக்ஸிமா. இது வந்து எப்படியாக மாறலாம் அப்படின்னா, சிவியர் இச்சிங் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது வந்து எக்ஸிமாவாக மாறலாம். எக்ஸிமாவில் வந்து மோஸ்ட்டாக டீனியாவில் வந்து எலிவேஷன் இருக்காது. பட் எக்ஸிமாவில் எலிவேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப் டு 5 cm. ஸோ டீனியாஸ் ஹேஸ் நோ எலிவேஷன், பட் எக்ஸிமா ஹேஸ் எலிவேஷன்ஸ் வச்சுக்கோங்க. சிவியர் இச்சிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். காம்ப்ளிகேஷன் ஹேஸ் சிவியர் இச்சிங். எதில் சிவியர் இச்சிங் இருக்கும், டீனியாஸில் சிவியர் இச்சிங் இருக்கும். அரிப்பு வந்து அது வந்து என்னவா மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிப்பு வந்து அது கடைசியில் ரொம்ப கொடூரமான எக்ஸிமாவாக மாற வாய்ப்பு இருக்குது. நோ ஸ்கேல்ஸ், நோ எலிவேஷன், இச்சிங் ப்ரெசென்ட் டீனியாஸ். ஸ்கேல்ஸ் இல்லைனாலும்
அங்கே எலிவேஷன் இல்லைனாலும் இச்சிங் ப்ரெசென்ட் இருந்தால் அது டீனியஸ். ஸ்கேல்ஸ் இருக்காது, அங்கே வந்து ஒரு எலிவேஷன் ப்ரெசென்ட்டாக இருக்காது, ஆனால் இச்சிங் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அது பிடிஏன்னு நம்ம சொல்லணும். காசஸ் டெலிகிராம் டீனியா வித் சிவியர் இச்சிங், டீனியா வித் சிவியர் இச்சிங் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சிவியர் டீனியா. சிவியர் இச்சிங்கும் அங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் இருந்துச்சுன்னா அது வந்து டீனியா தான். ஏன்னா எக்ஸிமாவில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், எலிவேஷன் ப்ரெசென்ட் இருக்கும், பட் வந்து இச்சிங் ப்ரெசென்ட்டாக இருக்காது. இச்சிங் ப்ரெசென்ட் ஆகி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ரொம்பவே அங்கே அதிகமான ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் கலர் மாறுதலும் ஸோ என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், சிவியர் இச்சிங் இருக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், சிவியர் இச்சிங் இருந்துச்சுன்னா அது இது. ஆனால் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து எலிவேஷன் இருக்கும், ஆனால் இச்சிங் ப்ரெசென்ட்டாக இருக்காது. அப்படின்னா மேக்ஸிமம் ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் சிவியர் இச்சிங் வந்துச்சுன்னா அது வந்து சிவியர் டீனியாவை குறிக்குது. டீனியா வித் இதெல்லாம் பார்க்கலாம். ஒன் பேஷண்ட் மே ஹேவ் போத் அர்லியர் டீனியா அண்ட் சிவியர் டீனியா. ஒரே பேஷண்ட்க்கு சில இடங்களில் அர்லியர் டீனியாவும் சில இடங்களில் சிவியர் டீனியாவும் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. டெலிகிராம் குரூப்பில் நம்ம இன்னும் நல்லா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய ஸ்கின் டிசீசஸ் பற்றி பார்க்கலாம். டீனியா கேபிட்டஸ் அதை பற்றி பார்க்கலாம். அங்கே இப்போ டீனியா கேபிட்டஸ் என்ன சொல்லுறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, டீனியா கேபிட்டஸ்க்கு காஸ்டிவ் ஏஜென்ட் பார்த்தோன்னா மைக்ரோஸ்போரம் கேனஸ், எபிடெர்மோஃபைட்டன், மென்டோகிராஃபைட்ஸ், ட்ரைகோஃபைட்டான், ட்ரோப்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீனியா கேபிட்டஸ்க்கு காஸ்டிவ் ஏஜென்ட் என்னது? மைக்ரோஸ்போரம் கேனஸ்ன்னு பார்த்தோம். அப்புறம் எபிடெர்மோஃபைட்டான். இதுக்கு என்ன பார்த்தோம்? நம்ம ஸ்லோகன் பார்த்தோமே, சிஎம்பிஎம் வந்து இது எபிடெர்மோக்கு, மெட்டாகிராஃபைட்ஸ்க்கு என்ன பண்ணால் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுருது. மொட்டை தலைக்கும் கேபிட்டஸ்க்கும் முழங்கால்னா பீடஸ் குடிக்குது. ஸோ கேபிட்டஸ்க்கு வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது மெட்டாகிராஃபைட்ஸ். ஸோ மெட்டாகிராஃபைட்ஸ் எபிடெர்மோஃபைட்டன், மெட்டாகிராஃபைட்ஸ் கேபிட்டஸ்லாம் மைக்ரோஸ்போரம் கேனஸும் வரும். ஸோ இவங்களும் ஒரு டீமாக இருக்கா. டீனியா கேபிட்டஸ் வந்து ஒரு டீமோட இருக்காங்க. ட்ரைகோஃபைட்டான், ட்ரோப்ராம் எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரைகோஃபைட்டான், ட்ரோப்ராமும் ஆப்வியஸ்லி இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்புறம் மைக்ரோஸ்போரம் கேனஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். மைக்ரோஸ்போரம் கேனஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்புறம் எபிடெர்மோஃபைட்டன், மெட்டாகிராஃபைட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுது. மொத்தம் வந்து கேபிட்டஸ் கொடுக்குது. மைக்ரோஸ்போரம் கேனஸ் வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்கு நம்ம பார்த்தோம். அது எதில் பார்த்தோம்? கேப் போட்டு கேனையும் போகிறான் அப்படின்னு பார்த்தோமா. காரில் கேப் போட்டுட்டு கேனையும் போகிறாங்க.
கேனியன் தான் கேனஸை குறிக்குது. ஸோ காரு கேப்பு இது ரெண்டுமே கேனஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கேனஸ் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா காரு கேப் கார்போரஸ் கேபிட்டஸில் கேனியம் போகிறான் கேனஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து ட்ரைகோஃபைட்டன் ரூப்ரம் வந்து 70% இருக்குது. ஸோ இதில் நம்ம ஈஸியாக நினைச்சிக்கலாம். அவங்க இதில் நம்ம நிறைய ஈஸியாக இந்த மீனிங் ஸ்லோகன் வச்சு நம்ம அழகாக ஞாபகம் வச்சுக்க முடியுது. எக்ஸோத்ரிக்ஸ் அண்ட் எண்டோத்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். மைக்ரோஸ்போரம் கேனஸ், எபிடெர்மோஃபைட்டம், எண்டோகிராஃபைட்ஸ், அப்புறம் ட்ரைகோஃபைட்டன் ருப்ரம்னு ஒன்று இருக்குது. காஸ்டிவ் ஏஜென்ட்டாக தீனியா கேபிட்டஸில். ஸோ எக்ஸாத்ரிக்ஸ் அண்ட் எண்டோத்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பீடியாட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பீடியாட்ரிக்ஸ்க்கு ஸோ டீனியா கேபிட்டஸ் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். காஸ்டிவ் மைக்ரோஸ்போரம் கேனஸ், எபிடெர்மோஃபைட்டம், எண்டோகிராஃபைட்ஸ், ட்ரைகோஃபைட்டன் ருப்ரம் அப்படிலாம் பார்த்தோம். எக்ஸோத்ரிக்ஸ் அண்ட் எண்டோத்ரிக்ஸ்னு ரெண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸோத்ரிக்ஸ் எண்டோத்ரிக்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். அவுட்டர் ஏரியா ஆஃப் ஹேர் எஃபெக்டட். எக்ஸோத்ரிக்ஸில் ஹேரோட அவுட்டர் ஏரியா ஆஃப் ஹேர் வந்து அஃபெக்டடாக இருக்கும். எண்டோத்ரிக்ஸில் இன்னர் ஹேர் வந்து அஃபெக்டடாக இருக்கும். ஓகேவா? எக்ஸோத்ரிக்ஸில் ஹேரோட அவுட்டர் ஏரியா ஆஃப் ஹேர் வந்து அஃபெக்டடாக இருக்கும். எண்டோத்ரிக்ஸில் ஹேரோட இன்னர் ஏரியா ஆஃப் ஹேர் வந்து அஃபெக்டடாக இருக்கும். அவுட்டர் ஏரியா ஆஃப் ஹேர் அஃபெக்டட் எக்ஸோத்ரிக்ஸ், எண்டோத்ரிக்ஸில் இன்னர் ஏரியா ஆஃப் ஹேர் வந்து அஃபெக்டடாக இருக்கும். பர்ஃபியூரியஸ் ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்கேல்ஸ் ஃபர்ஃபராக ஸ்கேல்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். டீனியா கேபிட்டஸ், எக்ஸோத்ரிக்ஸ், எண்டோத்ரிக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 3 டைப்ஸ் வெரைட்டி இருக்குது. இதில் இப்போ என்ன பார்த்துருக்கோம், டீனியா கேபிட்டஸ்லேயே 3 டைப்ஸ் வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ஸ்கேலி வெரைட்டி, இல்லைன்னா கீரியான் வெரைட்டின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு பிளாக் டாட் வெரைட்டின்னு இருக்குது. இப்போது டோட்டலாக இந்த கண்டென்ட் நமக்கு எவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா 50 பேஜஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் நம்ம படித்து முடிக்க. மொத்தம் எவ்வளோ பேஜஸ் இருக்குது? 50 பேஜஸ் இருக்குது. அதில் நம்ம இப்போ எத்தனாவது பேஜ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை காட்ஸ் கிரேஸ் 4th பேஜ் வந்துட்டோம். ஸோ
ஒரு இன்றைக்கி 25 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 25 பேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஆஸ் வி ஹேவ் ஆல்ரெடி சீன் 3 டைப்ஸ் வெரைட்டி இருக்குது. ஸ்கேலி வெரைட்டி, கீரியான் வெரைட்டி, பிளாக் டாட் வெரைட்டி. ஸ்கேலி வெரைட்டி வெரி காமனாக இருக்கும். ரவுண்ட் சர்க்கிள், ரிங் ஷேப் பேச்சஸ் இருக்கும், கிரீன் ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் கேரக்டின் ப்ரெசன்ட் ஸ்கேல்ப்னால ப்ரோக்கன் லஸ்டர்லெஸ் ஹேர் இருக்கும், பளபளப்பு இன்மை. ஸ்டம்ப்ஸ் ஆஃப் ஹேர் கிரேஷ் ஃபிலிம் கோட்டிங் இருக்கும், சூனி உடஞ்சிருக்கும், துணி உடஞ்சிருக்கும், நுனி, அந்த ஹேரோட நுனி உடஞ்சிருக்கும். அலோபேஷியா ப்ரெசென்ட், சிக்காட்ரிக்கல், நான் சிக்காட்ரிக்கல், நீ ப்ரெசென்ட் ஆர் நாட் ப்ரெசென்ட் இருக்கலாம், இல்லை ப்ரெசென்ட் ஆகாமல் இருக்கலாம். சில்ட்ரனில் பார்க்க முடியும், less than 40 years. ஸோ இதை பற்றி இன்னும் கண்டினியூஷன் இந்த 3 வெரைட்டிஸ் பற்றி கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.